கடைக்கு போறேன். எதுவும் வாங்கணுமா? ஒண்ணு வேண்டாம், எல்லாம் இருக்கு. நீங்க போனமா வந்தமான்னு வாங்க. சரி. ஏங்க தக்காளி 1 கிலோ வாங்கிக்கோங்க. என்ன? சரி சரி. ஏங்க நைட்டுக்கு முட்டை பொரிக்கணும்னா சின்ன வெங்காயம் 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. என்ன? சரி. ஏங்க நாளைக்கு இட்லிக்கு போடலான்னு இருக்கேன். வரும்போது உளுந்து 1 கிலோ வாங்கிக்கோங்க. என்ன? ஏங்க ஏங்க மிளகாப்பொடி இருக்கு, மல்லிப்பொடி மஞ்சப்பொடி மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன? இந்த வெங்காயத்தை தானே ஆரம்பத்திலே கேட்டேன். போக விட்டு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு கள்ள கொண்டு எடுத்து நான் சொல்லிட்டேன். தீப்பெட்டி வேற தீந்து போச்சு. சொன்னா கள்ள கொண்டு எரிய வரும். சரி நாளைக்கு சொல்லிக்குவோம். என்னங்க என்னங்க யோ எந்திரியா. என்னம்மா என்ன இப்பதாம்மா நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து படுத்திருக்கேன். எதுக்கு இப்ப எழுப்புற? தூங்குறது தான். மறுபடியும் தூங்க போறியா? யோ இது ஆடி மாசம். ஆடி மாசத்துல 6 மணிக்கு மேல தூங்குனா குடும்பத்துக்கு ஆகாதான். எந்திரிச்சு போய் குளியா. ஆடி மாசத்துல 6 மணிக்கு மேல தூங்க கூடாது. ஏன்டி பைத்தியக்காரி? நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து 5:30க்கு தான் படுத்திருக்கேன். 6 மணிக்கு எழுந்து போய் குளிக்க சொல்றேன். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் சாயங்காலம் வரைக்கும் தூங்கினாதான் மறுபடியும் நைட் டியூட்டிக்கு போறதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்கும். என்னெல்லாம் வந்து எழுப்பாதீங்க. நான் ஆடி மாசமா இருந்தாலும் சரி, ஆவணி மாசமா இருந்தாலும் சரி. தூங்க போறீங்களா? சே தூங்குங்க. இது போலதான் நம்ம கோபால 6 மணிக்கு மேல ஆடி மாசத்துல தூங்கிருக்கானா. அவன் பொண்டாட்டி 6 முகத்தோட ஓடி போச்சான். நம்ம குடும்பத்துல என்ன நடக்க போதோ? கோபாலு பொண்டாட்டி 6 முகத்தோட ஓடி போயிட்டாளா? வேணாம். நம்ம தூங்கி இவ அவன் கூடயாச்சும் ஓடி போய் அதுக்கு காரணம் நம்ம தூங்குறது தான் சொல்ற போறாங்க. என்னங்க என்னங்க டீ குடிங்க. டீய ஒரு டீ போட்டு வரதுக்கு இம்மா நேரம் ஆடி. அதுக்குள்ள நான் வந்துட்டு வெளியே போய் டீ குடிக்கலான்னு முடிவு போயிட்டேன். என்னம்மா டீன்னு சொன்னா வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வச்சு 4 நாளைக்கு டீ போட்டா அப்படிதான் இருக்கும். ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அப்பனா நீ வந்து பால்ல தண்ணி கலந்து டீ போடலாமா? தண்ணியில தான் பாலை கலந்து டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்க. என்னங்க எதுல கலக்குறோன்றது முக்கியம் இல்ல. மாச கடைசியில நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கிறோமா அதுதான் முக்கியம். ஏமா அதுக்காக இப்படியாம்மா ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டை வச்சு 4 நாளைக்கு டீ போட்ட ஒரே குடும்பம் நம்ம குடும்பமா தான்மா இருக்கும். இதை போய் கீழே. என்னங்க என்கிட்ட புடவை நிறைய இருக்கு. இல்லாதவங்க யார்ட்டையாவது கொடுத்துடலாமா? நாய நம்மளே இல்லாதவங்க தாண்டி. அந்த புடவைலாம் நஞ்சு நாஸ்தி ஆகிற வரைக்கும் நீ அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். புது புடவை கேட்ட புதைச்சிருவோம் ஒன்ன. உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? ஒரு வாட்ட சாட்டமா இருக்கிற பொண்ணு. என்னத்தையும் சொன்னேன். ஒத்த சத்தையில நடக்க முடியுதா? என்னாச்சு? இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வரும்போது மார்க்கெட்ல இருந்து நம்ம தெருமுக்கு வரைக்கும் என்னை ஒருத்த பின்னாடியே பாத்துக்கிட்டு வந்தேன். நீ நடந்துகிட்டது சரின்னு சொல்லு. அந்த பையனை குறை சொல்லாத. நான் நல்லா தாங்க நடந்துகிட்டேன். அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது திருப்பி ஒரு தடவை உன் முகத்தை காமிச்சிருந்தீங்கன்னா தெருமணி வரைக்கும் நடந்த அவன் டயத்தை வேஸ்ட் பண்ணிருப்பானா? குடி மாத்திரை போடு. இந்தா இதுக்குதான் சொல்றது. ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டு இருக்கு. பிரேக்க போடுன்னு சொன்னேன். பிரேக்க போட்டிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா? வண்டி ஓட்டுனது நீதானம்மா? யார் வண்டி ஓட்டுனா என்ன? பிரேக்க போடுறது கூட கேட கேடு. இதுக்குதான் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா அம்மா? இருந்தா கொஞ்சம் வெளியே வாங்க அம்மா. ரொம்ப பசிக்குது அம்மா. யோ யாரையா நீ? வீட்டு வாசல் நின்று ஏன் கத்துற? அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா. ரொம்ப பசிக்குது தாயி. கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா எடுத்துருவாமா. யோ சாப்பாடு இல்ல ஒண்ணும் இல்ல போயா. நீ சாப்பாடு குடுக்கற வரைக்கும் நான் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருப்பேன் அம்மா. உன்னை தூங்க விட மாட்டேன் அம்மா. யோ கொஞ்சோண்டு தான் ஏன் சாப்பாடு இருக்கு. அதுவும் என் புருஷக்காரன் வந்தா போடணும். புரிஞ்சுக்கையா போயா ஃபர்ஸ்ட். என் சாப்பாட்டுக்கு உன் புருஷன் தான் எதிரியா? இப்ப எப்படி காரணம் ஊத்துறேன் பாரு. உன் புருஷனை பத்தி கவலைப்படாத அம்மா. அவர் பக்கத்து வீட்டுல இப்பதான் பூந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அம்மா. அதை என் 4 கண்ணால பார்த்தேன் தாயி. என்னது பக்கத்து வீட்டு உள்ள போய் சாப்பிட்றேனா? அவனுக்காக ஆட்டுக்கறி குழம்பும் ஆட்டுக்கறி குடலும் வறுத்து வச்சிருந்தா அவன் பக்கத்து வீட்டுல போய் சாப்பிட்றேனா? ஏரியா மொத்த சோறு குழம்பு உனக்கே போடுறேன். ஆகா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பழையது மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா இப்ப கறிஞ்சோறுன்றா. இன்னும் 2 பொய் சேர்த்து சொன்னா ஊட்டே எழுதி வாங்கிடலாம் போல் இருக்கே. ஏய் பாப்பா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு தெரியாம ஒரு பொண்ணை நான் வச்சிட்டு இருக்கிறேன். அதை நான் தெரியாம பண்ணிட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். என்ன மன்னிச்சுக்குவியா? உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு மாமா? அந்த கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். போது பிபி கேட்கும். ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியும். அந்த கடவுள்கிட்ட வேணா உன்னை அனுப்பி வைக்க முடியும். அனுப்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்கே நிம்மதி
மாமா போச்சா நிம்மதி? நீ என்ன நைட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் பொரிக்கிட்டா மீன் பொரிக்கிட்டா? இன்னும் புதுசா என்கிட்ட கேக்குற? நம்ம குருஜி சொல்லியிருக்காரு எது செய்யறதா இருந்தாலும் புருஷனை கேட்டு செய்யணும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சிக்கன் பொரிச்சிரு. ஓ அப்படியா, சரி நான் மீன் பொரிச்சிடுறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்ட? புருஷனை கேட்டுதான் செய்ய சொல்லிக்கிறாங்க, புருஷன் சொன்னதை செய்ய சொல்ல. என்னங்க நெல்லு மூட்டை தூக்கி போட்டா ஒரு மூட்டைக்கு 30 ரூபா தராங்களாம், போயிட்டு வாங்க. மூட்டை தூக்க போகணுமா? ஏன்டி மெண்டலே, வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கேன், மூட்டை தூக்க போகணுமாம்ல? நான் தூங்க போகிறேன். இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் எப்படி தான் தூங்குறானோ தெரியல. நமக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டுது. நான் ஆம்பளையா பிறந்திருந்தா மூட்டை தூங்க போயிருப்பேன். போறேன் புலம்பாத ஏய் புலம்பாதரி புலம்பாதரி. என்ன புலம்பாதன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டே போறான்.